ராபர்ட் கிரீன் டிஸ்கஸ்டிஸ் அர்ச்சிட்டு ஆராயும் ஒரு எழுத்தாளர் இன்சிசர்ஷடிங்க்கு இடையேயான உறவுகளின் நுணுக்கங்களை அவரது புத்தகங்கள் அலசுகின்றன. The 48 Laws of Power என்ற புத்தகம் செல்வாக்குக்கான வியூகங்களை பற்றி விளக்குகிறது. The Power of Seduction என்ற புத்தகம் ஈர்ப்பு மற்றும் மயக்குதலின் ஆற்றலை பற்றி ஆராய்கிறது. இது கையாளுதலுக்கான வழிகாட்டி அல்ல, இது ஈர்ப்பின் உளவியலை பற்றிய ஆழமான ஆய்வு. காதல் மலரச் செய்யும் காலத்தால் அழியாத விதிகளை கிரீன் வெளிப்படுத்துகிறார். கிரீனின் படைப்புகள் வரலாறு, உளவியல் மற்றும் தத்துவத்தின் கலவையாகும். அவர் பல உதாரணங்களை எடுத்துக்காட்டுகிறார். கிளியோபாட்ரா, கசானோவா, டியூக் எலிங்டன் போன்றவர்களை நினைத்து பாருங்கள். ஒவ்வொருவரும் தங்கள் துறையில் காதல் மயக்குதலில் வல்லவர்கள். கிரீன் விளக்கும் விதிகளை இவர்களின் கதைகள் விளக்குகின்றன. இந்த விதிகள் ஏமாற்றுவதற்கானவை அல்ல, அவை மனிதர்களின் இதயத்தை புரிந்து கொள்வதற்கானவை. அவை பேரார்வத்தையும் ஆசையையும் தூண்டும் உண்மையான உறவுகளை உருவாக்குவதற்கானவை. சட்டின் மயக்குதல் ஒரு கலை என்று கிரீன் வாதிடுகிறார். உருவாக்குவது பற்றியது. நோட்டோரின் ஆசையின் மையமா சால்றிவது பற்றியது. இதுக்கு வழக்கமான அழகு அல்லது செல்வம் தேவையில்லை. பரீட்சையை வளர்ப்பது. இந்த கவர்ச்சி அதை பயன்படுத்துபவர்களைப் போலவே பலதரப்பட்டது. ஒரு முக்கியமான விதி என்னவென்றால் மர்ம உணர்வை உருவாக்குவது. மயக்கும் நபர் ஒருபோதும் முழுமையாக வெளிப்படுத்தப்படுவதில்லை. அவர்கள் தங்கள் உண்மையான சுயத்தின் ஒரு பார்வையை மட்டுமே வழங்குகிறார்கள். இது ஆவலை தூண்டுகிறது. மற்றொரு விதி என்னவென்றால் சொற்கள் அல்லாத தகவல் தொடர்பு கலையை தேர்ச்சி பெறுவது. ஒரு நீடித்த தொடுதல், ஒரு விளையாட்டுத்தனமான பார்வை, இவை நிறைய பேசுகின்றன. காதல் மயக்குதல் என்பது இலக்கின் ஆசைகளை புரிந்து கொள்வது பற்றியது. இது அவர்களின் தேவைகளை பிரதிபலிப்பது மற்றும் அவர்களின் சொல்லப்படாத ஏக்கங்களை நிறைவேற்றுவது பற்றியது. இந்த காலத்தால் பழமையானது. பண்டைய தமிழ் இலக்கியம், குறிப்பாக சங்க கவிதைகள், காதல், ஏக்கம் மற்றும் மயக்குதலின் கதைகளால் நிறைந்துள்ளன. இந்த கவிதைகள் கிரீன் இன் படைப்புகளுக்கு ஒரு சுவாரஸ்யமான இணையை வழங்குகின்றன. காதல் மற்றும் நெருக்கத்தை மையமாக கொண்டாகும் கவிதைகள் காதல் மயக்குதலின் உணர்ச்சி நுணுக்கங்களை வெளிப்படுத்துகின்றன. காதலர்கள் கவிதை, இசை மற்றும் நடனம் மூலம் தங்கள் காதலியை கவர்ந்திருப்பதை காண்கிறோம். நிலப்பரப்பு கூட காதல் மயக்குதலுக்கான கருவியாக மாறுகிறது. முணுமுணுக்கும் நதி, மனம் வீசும் மல்லிகை அனைத்தும் ஆசையையும் ஏக்கத்தையும் தூண்டுகின்றன. போர் மற்றும் வீரத்தை பற்றி கூறும் புறங்கவிதைகள் காதல் மயக்குதலின் வேறுபட்ட பக்கத்தை வெளிப்படுத்துகின்றன. இங்கே இது அதிகாரம் மற்றும் செல்வாக்கு பற்றியது. அரசர்களும் போர் வீரர்களும் தங்கள் கவர்ச்சி மற்றும் வியூக திறமையை பயன்படுத்தி கூட்டாளிகளை வென்று எதிரிகளை அடக்குகிறார்கள். கிரீன் சட்ட மோக்கஸ் மான்ட்ரியல் ட்ரீலம் சிண்டகேட்டின்சர் இவ் செம்பியன வகைகள் இல்ல மிக மயக்குதலின் நெகிழ்வான வெளிப்பாடுகள். சங்க இலக்கிய கதாபாத்திரங்களில் இந்த மாதிரிகளின் எதிரொலிகளை காண்கிறோம். உதாரணமாக, மணிமேகலை போன்ற பெண் கதாபாத்திரங்களில் சைரன் என்ற மாதிரியை காணலாம். இந்த பெண்கள் ஆண்களின் இதயங்களை கவரும் ஒரு கவர்ச்சியான அழகை கொண்டுள்ளனர். தனது கவர்ச்சி மற்றும் வசீகரத்திற்காக அறியப்பட்ட ரேக், கோவலன் போன்ற கதாபாத்திரங்களில் எதிரொலிக்கிறார். இந்த ஆண்கள் ஆர்வத்தால் இயக்கப்படுகிறார்கள் மற்றும் காதல் கலையில் திறமைசாலிகள். சரியான காதல் இலட்சியத்தை உள்ளடக்கிய ஐடியல் லவர் கண்ணகி போன்ற கதாபாத்திரங்களில் பிரதிபலிக்கிறார். அவர் தனது பக்தி மற்றும் அசைக்க முடியாத அன்புக்காக அறியப்படுகிறார். கிரீன் இன் விதிகள் நவீன உலகில் புஷ வெளிப்பாடுகளை காண்கின்றன.
தொழில்நுட்பம், சமூக ஊடகங்கள் மற்றும் மாறிவரும் சமூக விதிமுறைகள் காதல் மயக்குதலின் நிலப்பரப்பை மாற்றியமைத்துள்ளன. இன்றைய உலகில் ஆன்லைன் தகவல் தொடர்பில் தேர்ச்சி பெறுவது முக்கியம். ஒரு நகைச்சுவையான சுய விவரம், ஒரு சுவாரஸ்யமான செய்தி, இவை ஒரு நீடித்த பார்வையைப் போலவே சக்தி வாய்ந்ததாக இருக்கலாம். ஒரு வலுவான சமூக வட்டத்தை உருவாக்குவதும் முக்கியம். சுவாரஸ்யமான மக்களால் சூழப்பட்டிருப்பது ஒருவரின் கவர்ச்சியை அதிகரிக்கிறது. நவீன காதல் மயக்குதல் என்பது நம்பகத்தன்மை பற்றியது. இது ஒருவரின் உண்மையான சுயம், ஆர்வங்கள் மற்றும் விசித்திரங்களை வெளிப்படுத்துவது பற்றியது. இந்த பாதிப்பு நேவரையாத்னோ கவர்ச்சியாக இருக்கலாம். ஹெஸ்டன் நேட்டிவ் கிஸ்ஃபின்ஃபர்ட் தேர்ச்சி போய் எங்கள் மயக்குதலையும் நெஸ்டிக்கவோக்ஷோ அல்லது ஸ்தீமெங்கையோ என்பிடித்தலாம். கிரீன் தேர்ச்சுடைய பரிசீலனைகளை தவிர்க்கவில்லை. அவர் சம்மதம், மரியாதை மற்றும் உண்மையான உறவின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறார். காதல் மயக்குதல் ஒருபோதும் கையாளுதல் அல்லது வற்புறுத்தல் பற்றியதாக இருக்கக்கூடாது. இது பரஸ்பர ஈர்ப்பு மற்றும் பகிரப்பட்ட ஆசை பற்றியதாக இருக்க வேண்டும். வெளிப்படைத்தன்மை முக்கியமானது. இரு தரப்பினரும் தாங்கள் விளையாடும் விளையாட்டை பற்றி அறிந்திருக்க வேண்டும். இறுதியில் காதல் மயக்குதல் நம்பிக்கை மற்றும் மரியாதையின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட ஆழமான உறவுக்கு வழிவகுக்க வேண்டும். காதலர்களுக்கு மதிப்புமிக்க பாடங்களை கற்பிக்கின்றன. காதல் மயக்குதல் என்பது வெறும் உடல் ஈர்ப்பு மட்டுமல்ல என்பதை அவை நமக்கு நினைவூட்டுகின்றன. இது உணர்ச்சி நுண்ணறிவு, படைப்பாற்றல் மற்றும் ஒருவரின் உணர்வுகளை வெளிப்படுத்தும் தைரியம் பற்றியது. இந்த கதைகள் சமூக சூழலின் முக்கியத்துவத்தையும் எடுத்து காட்டுகின்றன. காதல் மயக்குதல் ஒரு வெற்றிடத்தில் நிகழாது. இது சமூக விதிமுறைகள், குடும்ப உறவுகள் மற்றும் தனிப்பட்ட மதிப்புகளால் பாதிக்கப்படுகிறது. காதல் மற்றும் உறவுகளின் சிக்கலான உலகில் செல்ல இந்த நுணுக்கங்களை புரிந்து கொள்வது முக்கியம். மேற்பரப்பிற்கு அப்பால் உறவின் ஆழமான சக்தி. கிரீன் இன் புத்தகம் காதல் மயக்குதலில் கவனம் செலுத்தினாலும் அது இறுதியில் ஒரு ஆழமான மனித தேவையை சுட்டிக்காட்டுகிறது, உறவுக்கான தேவை. நாம் அனைவரும் நெருக்கம், மதிப்பு மற்றும் அன்பை விரும்புகிறோம். காதல் மயக்குதல் சிறந்தது, பாதிப்பு மற்றும் ஆசையின் நடனம். இது நமது உண்மையான சுயத்தை வெளிப்படுத்துவது மற்றும் நம்மை நாம் யாராக இருக்கிறோமோ அதற்காக பாராட்டும் ஒருவரை கண்டுபிடிப்பது பற்றியது. இது பேரார்வம் செழிக்கவும் காதல் மலரவும் ஒரு இடத்தை உருவாக்குவது பற்றியது. நீசோஸ்தன் அழியாதன் ட்ரிம்ஷன்ஸ்காஸ் மயக்குதலின் நீடித்த கவர்ச்சி. சோகாட்டின் மயக்குதலின் சக்தி இக்கெற்றன் அழியாதது. இது மனித குலத்தைப் போலவே பழமையான நடனம். ராபர்ட் கிரீன் இன் த பவர் ஆஃப் செடக்ஷன் சங்க இலக்கியத்தின் எதிரொலிகளுடன் இந்த நுட்பமான நடனத்தை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான பார்வையை வழங்குகிறது. கேண்டனது காதல் மயக்குதலின் கொள்கைகளை புரிந்து கொள்வதன் மூலம் நம்மை பற்றியும் நம்மை சுற்றியுள்ளவர்களை பற்றியும் ஆழமான புரிதலை பெறுகின்றோம். ஈர்ப்பு மற்றும் உறவின் சிக்கலான உலகில் அதிக விழிப்புணர்வு மற்றும் பச்சாதாபத்துடன் செல்ல கற்றுக்கொள்கிறோம். இவ்வாறு செய்வதன் மூலம் காதல், பேரார்வம் மற்றும் நிறைவை அதன் அனைத்து வடிவங்களிலும் கண்டுபிடிப்பதற்கான சாத்தியத்திற்கு நம்மை திறக்கிறோம்.